வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃபுல்லா மைனஸ்ல தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனாலும் இப்ப நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளக்சுவேஷன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும். இந்த மாதிரி டைம்ல ரீட்டைல் பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நம்ம சேனல் மெம்பர் வந்து அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து மைனஸா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நான் இப்ப என்ன பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. மேக்சிமம் வந்து இந்த மார்க்கெட் பிளக்சுவேஷனுக்கு வந்து மெயினான ரீசன் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்ற ஒரு அசம்ஷன் தான். நிறைய வந்து பாசிட்டிவா வருங்கிறாங்க, நெகட்டிவா வருங்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டி இருக்கும், மெஜாரிட்டி இருக்காது. இதுதான் வந்து இப்ப மேட்டரா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்ப இந்த மார்க்கெட்ல இந்த அளவுக்கு பிளக்சுவேஷன் இருக்கு. அதனால நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வந்தா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. நம்மளோட போர்ட்ஃபோலியோவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான, அதாவது ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆனா இதை வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எப்பயுமே வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றோம். மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெரிய அளவுக்கு லாசஸ் வர்றதை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா ஸ்மால் கேப் மிட் கேப் தான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃபால் ஆகும். அதே மாதிரி ரெக்கவர் ஆகிறப்ப டைமும் நல்ல ரிட்டர்னா அதை தான் கொடுக்கும். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபால் ஆகுறதும் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும், ரீபவுன்ஸ் ஆகிறதும் ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ ஆனால் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம லாங் டேர்முக்கு போறோம் அப்படின்னா லார்ஜ் கேப் தான் நமக்கு சூட்டபுளா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டை தான் அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவரு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா HUL இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. மார்க்கெட் வேல்யூஷன் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்டாக்ஸ் தான். அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவர்ஸ்ல வந்து 30 ஷேர் வந்து 2583 ரூபாய்ன்ற பிரைஸ்ல வந்து பை பண்ணியிருக்காரு. அதே ஏசியன் பெயிண்ட் வந்து 3000 ரூபாய்ன்ற ரேட்ல பை பண்ணியிருக்காரு. இதை வந்து இப்ப என்ன பண்ணலாம், செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் செலக்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் தான். ஆனா கொஞ்சம் வந்து ஹையர் வேல்யூஷன் பிரைஸ்ல வந்து அவர் பை பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே வந்து இப்ப அவர் வந்து இதை செல் பண்ண தேவையில்லை. இப்ப HUL பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2300 ரூபாய்ன்ற ரேட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடேவோட, அதாவது கரண்ட் மார்க்கெட் பிரைஸை வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இது வந்து ஒரு 200 ரூபீஸ்க்கு பக்கமா அவருக்கு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஹையர் வேல்யூஷன்ல இருந்துச்சு, இப்ப வந்து ஓரளவுக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி growth oriented ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலோ 20 கீழே ட்ரேட் ஆகும். ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஃபியூச்சர் growth கன்சிடர் பண்ணி அது ஹையர் வேல்யூஷன்ல ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகும். ஹையர் வேல்யூஷன்ல ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டாக்ஸ், அதாவது HUL ஏசியன் பெயிண்டையும் நம்ம எக்ஸாம்பிளுக்கே எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து ஹையர் வேல்யூஷன்ல வந்து ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸ் தான். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது 52 வீக் லோ பிரேக் ஆகுது, இல்ல இண்டஸ்ட்ரி பிக்கு ஈக்குவலா ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா HUL பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE வந்து 58 இருக்கு. இப்ப கம்பெனியோட PE வந்து 53 இருக்கு. ஓரளவுக்கு நல்ல கரெக்ஷனா இருக்கு. 52 வீக் லோவை பொறுத்த வரைக்கும் 2170 ரூபாய்க்கு வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்க பயப்படாதீங்க, இது வந்து எல்லாமே ரீபவுன்ஸ் ஆகிற ஸ்டாக்ஸ் தான். ஏசியன் பெயிண்ட பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி PE வந்து 45 இருக்கு. அதே மாதிரி கம்பெனியோட PE வந்து 47 இருக்கு. 52 வீக் லோ அப்படின்னா 2700 ரூபாய்க்கு போயிருக்கு. அதே மாதிரி ஹைன்னு பாத்தீங்கன்னா 3568 ரூபாய். இப்ப வந்து 52 வீக் லோல தான் ட்ரேட் ஆகுது. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து இண்டஸ்ட்ரி PE விட கம்மியா ட்ரேட் ஆகி 52 வீக் லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்ல வந்து இதை ஆவரேஜ் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் மார்க்கெட்ல கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வெயிட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை வந்து 4 ஆவோ 5 ஆவோ ஸ்பிளிட் பண்ணிட்டு இப்ப நம்ம சொன்ன கண்டிஷன் பிரகாரம் 52 வீக் லோ பிரேக் ஆகுதோ இல்ல இண்டஸ்ட்ரி PE விட கம்மியா ட்ரேட் ஆகுது அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. எவரி 5% இல்ல 10% ஃபால வச்சுக்கிட்டு நீங்க கீழே போகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் ஆவரேஜ் பண்ணுங்க. டெஃபினட்டா இதெல்லாம் வந்து லாங் டேர்ம்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணும். நம்ம கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல வாங்கினதுனால நம்ம வாங்கின
பிரைஸ் ரீச் பண்ணதுக்கு மேபி இன்னும் 1 or 2 years கூட ஆகலாம். இருந்தாலுமே நீங்க 5 to 10 years இந்த மாதிரி லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸ்டாக் செலக்ஷன் வந்து கரெக்டான செலக்ஷன் தான். கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ல பை பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவர் ஸ்டாக் ஆவரேஜ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எஸ்ஐபி மோட்லயோ லம்சம் மோட்லயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா இது 5 to 10 yearsல வந்து நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டாக்ஸ் வாங்கலாம், அதே மாதிரி 1 monthக்கு வந்து நம்ம ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வர்றதா பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். அதே மாதிரி ஹிண்டால்கோ வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் தான். இவர் வந்து 1 monthக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதுல இன்வெஸ்ட் பண்ணாரு அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்னை வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. ஹிண்டால்கோவை கன்சிடர் பண்ணலாம். ஆனா லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணாரு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு வெல்த்தை கொடுக்கும். 1 month 2 monthங்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் ஓரியன்டட் தான் அந்த ஸ்டாக் வந்து ஒரு சின்ன ஹைக்கு கொடுக்கும். மறுபடியும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால் வருது அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ முத்தூட் மணப்புறமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா வந்து ஒரு நியூஸ் பேஸ் ஓரியன்டா நல்ல ஹைக்கு கொடுத்துச்சு. இப்போ ஃபால்னு வர்றப்ப பாத்தீங்க அப்படின்னா 10% இந்த மாதிரி ஃபால் ஆகுது. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஹிண்டால்கோ நல்ல ஸ்டாக்ஸ் தான். லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்வெஸ்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். இப்ப என்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லயே வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல வந்து குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. அந்த ஸ்டாக்ஸையும் வந்து நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே வந்து ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நம்ம இன்வெஸ்டா வர்றோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனா வரணும். நம்ம வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம எதுக்குமே பயப்படக்கூடாது. ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணணும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய அளவுக்கு லாஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ரிட்டர்னும் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ரிட்டர்னை, அதாவது 20% வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்னையும் வந்து எடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நிஃப்டி 50 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 50 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பயுமே ஷார்ட் டைம் ஃபோக்கஸ் பண்ணி வராம நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 years ஆச்சு ஹோல்ட் பண்ற மாதிரி வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். எமர்ஜென்சி ஃபண்டை எதையுமே யூஸ் பண்ணிடாதீங்க. சர்ப்ளஸ் ஃபண்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுதான் நமக்கு வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு சேஃபான ஐடியாவா இருக்கும். லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வர்றதா பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூஸா ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டை ஸ்பிளிட் பண்ணுங்க. இப்போ 4 ஸ்பிளிட் பண்ணிட்டு ஒரு போர்ஷனை இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல ஹையர் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதுலயும் வந்து ஒரு அளவுக்கு மினிமமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி பண்ணாம ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எதையுமே பை பண்ணிடாதீங்க. அப்படி நம்ம வந்து ஆவரேஜ் பண்றப்ப நம்மளோட போர்ட்போலியோ வந்து ஈஸியா வந்து ரீபேலன்சிங் வந்து ஈஸியா பண்ண முடியும். நம்மளோட போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும் டைவர்டிஃபைட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பேலன்ஸான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு லிமிடெட் செக்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். லிமிடெட் ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நல்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபியூச்சர் growth வந்து இருக்கிற கம்பெனியாவும் இருக்கணும். ஃபியூச்சர் growthக்கு நீங்க ஃபாஸ்டர் ரெக்கார்டையும் நீங்க செக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அதோட பிசினஸ் மாடலே செக் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு கண்டினியூஸான டிசிப்ளினான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். அது வந்து லம்சமாவும் இருக்கலாம், இல்ல எஸ்ஐபி மோட்லயும் இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேரக்டர்ஸ் வச்சுட்டு ஒரு மார்க்கெட்ல வந்தா மட்டும்தான் நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். நம்ம சேனல்லயே பாத்தீங்க அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு போர்ட்போலியோ பில்ட் பண்ணணும். ஒரு 1 lakh ரூபாய் இருக்கு அப்படின்னா இப்ப சப்போஸ் ஒரு 4 ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸ். அது வந்து 4 செக்டர்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் லீடிங் பிளேயர் இருக்கிற ஐசிஐசிஐ கன்சிடர் பண்ணலாம். ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் கன்சிடர் பண்ணலாம். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஐடிசியை கன்சிடர் பண்ணலாம். ஆயிலை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே வந்து இப்ப இருக்கிற ரேட்லயும் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக்கா தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க 2 lakh போகுது அப்படின்னா அடிஷனலா இன்னொரு 2 ஸ்டாக்ஸை வந்து அதே செக்டர்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட்போலியோ எப்படி பில்ட் பண்றது, இப்போ 1 crore எப்படி ஃபில் பண்றது, இப்போ 10 lakh எப்படி பண்றது, 5 lakh எப்படி பண்றது, 2 lakh எப்படி பண்றதுன்னு நம்ம சேனல்லயே வந்து டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா போர்ட்போலியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல வந்து குவாலிட்டியான
குவாலிட்டியான ஸ்டாக்ஸை பத்தி நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, இப்போ 1 crore டார்கெட்டா வச்சுக்கிட்டா அதுல எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கணும், ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குறது, ஒரு லாங் டைம் இன்வெஸ்டருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணணும், இதை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் செக்டர்ஸும் வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதுல நம்பர் ஆஃப் டாப் ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி செக்டர் அலோகேஷன் பண்ணிருக்கிறோம். நம்மளோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோல வந்து எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்குன்னு ஒரு 20 to 30 ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். சிங்கிள் ஸ்டாக்ல வந்து எந்த காரணத்தை கொண்டு 10% மேல போகாத மாதிரி பார்த்துருக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வேல்யூவான டைம்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இப்ப மார்க்கெட்ல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற கரெக்ஷன் தான். அதனால டெஃபினட்டா வந்து உங்களோட அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நாளைக்கு வந்து அதாவது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் மேபி ஃபார்ம் ஆகலாம், இல்லாம கூட போகலாம். அதனால வந்து இந்த ஃபாலை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 50% அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து பின்னாடி அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் வர்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வர்றப்ப வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாலுமே அப்படி ஒரு மார்க்கெட் வந்து ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஃபால் ஆனாலும் ரிமைனிங் 50% நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஈஸியா வந்து ஆவரேஜ் பண்ண முடியும், நல்ல ஒரு வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா வந்து லாங் டேர்முக்கு குவாலிட்டியான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால வந்து இந்த ஃபாலை வந்து யூஸ் பண்ணி லார்ஜ் கேப் குவாலிட்டியான ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பனா தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.